ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டில் இது வந்து நான் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. நான் அன்னைக்கு ஈவினிங் போல் என்ன பண்ணிட்டேன்னா, டீ வச்சுருந்தோம். டீ வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மதியமே வந்து உளுந்து ஊற வச்சுருந்தேன். அதை வந்து பசங்களுக்கு இன்றைக்கி லீவ் தானே, லீவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வடை ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் உளுந்து ஊற வச்சுருந்தேன். அப்புறமா நான் எப்படி வடை சுடுவேன்னா, எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்காது. கையிலையே நம்ம வந்து அள்ளி போடுறதுக்கு எனக்கு தெரியாது. இல்லை போண்டாவா அந்த மாதிரி ஏதாவது வந்துடும், மிஸ் ஆயிரும். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்குவேன். டம்ளரில் வந்து ஒரு பேப்பர் வச்சு அதில் ஒரு லப்பர் பேண்டோ இல்லைன்னா ஒரு நூலையோ டைட்டாக கட்டிக்கிடுவேன். கட்டினதுக்கப்புறம் அது வந்து நல்லா டைட் ஆயிரும். டைட் ஆனதுக்கப்புறம் நம்ம தண்ணி வச்சு அதை லைட்டாக இது பண்ணிவிட்டு அந்த மாவள்ளி அதில் வச்சு அந்த ஸ்ட்ரக்சர் வர வரைக்கும் வச்சு அதில் ஒரு துவாரத்தை போட்டு நம்ம வடை சட்டியில் போட்டுருவோம். அப்போ வந்து என்ன பண்ணோம்னா, எனக்கு இந்த நல்லா ஸ்ட்ரக்சராக கிடைக்கும். இதே மாதிரி நான் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் கிரைண்டரில் தான் மாவு அரைச்சேன். நான் ஃபஸ்ட்டு டைம் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, மிக்சியில் அரைச்சேன். அது அவ்வளோதான் வந்து சாஃப்டாக அந்த மாதிரி கிடைக்கல, கிறிஸ்பியாக கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சு. அப்புறமா நான் கிரைண்டரில் அரைக்கும் போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிடைக்கலன்னா இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.